அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறப்போகும் ரிஷபராசி அன்பர்களே, சும்மா அதிர்ஷ்டம் வெறும் பேச்சுக்கு சொல்லலைங்க. உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று கூட நட்பு கிரகத்தோடு இருக்கார். ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்ற சும்மா விடும். அதுவும் ஒரு சில மாதங்கள் இருக்க போகிற ராசியில் குறிப்பாக நட்பு கிரகம் 11ஆம் ஸ்தானத்தில் கூட ராகு வேற சொல்லவா வேணும். நிறைய பலன்கள் சிறப்பான பசங்க, குறிப்பாக திருமணம், பொருளாதார விருத்தி, குடும்பத்தில் பண வரவுக்கு உண்டான கால சூழ்நிலை என்னென்ன இருக்குது, கல்வியில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் என்ன, தொழில் விருத்திக்கு உண்டான காலநிலை, பூர்வீக ரீதியான சொத்துக்கள், கடன் என்ற ஒரு விஷயம், இது மாதிரி தெளிவாக அனைத்தும் பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே அனைவருக்கும் பிடித்த ராசியில் இந்த ஒரு ராசி. இந்த ரிஷபராசியில் ஒருத்தர் இருக்காருன்னா இவங்க பார்க்குறக்கே 4 பேர் வந்து போவாங்கன்னு சொல்லுவோம். கலகலப்பாக வச்சுக்கக்கூடிய ராசி, அன்புடான ராசின்னு சொல்லுவோம். இனிமையாக பழகக்கூடியவங்க. அந்த பழகிறதுலேயே ஒரு சில நேரத்தில் இவங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க. இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தனம், பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகள் நிறைய தெரியும். இந்த ராசிக்காரங்கிட்ட போய் எந்த இடத்துல எப்படி பணம் சம்பாதிக்கணும் கேட்டால் கண்டிப்பாக முடியும். இவங்க அன்புக்கு கட்டுப்பட்டனால ஒரு சிலது முயற்சி பண்ணலைன்னு சொல்லலாமே தவிர, குடும்ப சூழ்நிலைக்கு இந்த ராசிக்காரங்களை எப்பவுமே ரிஷப ராசிக்காரங்க கூட வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ராசியில் ஒன்று. இந்த ராசிக்கு முக்கியமான சிறப்பம்சம் வீடு, இடம், சொத்து, பெட் அனிமல்ஸ் இதெல்லாம் தானாக அமையக்கூடிய ராசிகளை உண்டு. இந்த ராசிக்காரங்க குறிப்பாக உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்கள் என்னென்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பேச போகிற விஷயம் என்ன, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்றுனா பார்ப்போம். ஏன்னா பிஸ்னஸ் உங்கள் 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் நின்று திக் பலத்தில் இருக்கிறார். கூட உங்கள் 10ஆம் வீட்டு கர்மக்காரகனும் பயணிக்கிறார். அதன் கூட உங்கள் 2ஆம் அதிபதியும் இருக்கார். சொல்லவா வேணும் இந்த நேரத்தில். அப்போ 10, 4 இந்த கிரகச்சேர்க்கை தொடர்பு வேறு. இப்போது பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது. இது நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் புது முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். இந்த புது முயற்சியின் மூலம் ஒரு ஆதாயம் உண்டு. இதில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் கூட்டா தனித்தா இல்லை வேறு எப்படி பண்ணிக்கணுங்கிறது அது ஜாதக ரீதியாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதில் தசாபுத்தி என்ன, எந்த பெயர் உள்ள ஆட்கள் கூட போட்டால் நல்லாயிருக்கும், எத்தனை வருஷம் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி விஷயங்களும் பார்க்கலாம். இதில் எந்த மாதிரி பெயர் வைக்கலாம், இந்த தசாபுத்தி அம்சத்தில் லோகோ பெயர் என்ன, இந்த லோகோ டிசைன் என்ன, இப்படியெல்லாம் பார்க்கலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் உறுதி, தைரியமாக இறங்கி பண்ணுங்கள். சூப்பரான காலகட்டம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. நீங்களே உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தால் பணம் சம்மந்தப்பட்ட போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டிய காலம் வந்தாச்சு. வாழ்த்துக்கள். ரைட். இப்போ திருமணத்தை பற்றி பேசின தொழிலுக்கு போகிறேன். திருமணம் என்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். குயிக்காக இந்த மாதத்தில் ஃபைனலைஸ் ஆகக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க. குறிப்பாக இந்த 15 நாள் தை வரை இருக்குது, மாசியும் வருது. இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா, உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் திக்பலத்தோட கஜகேசரி யோகத்தோடு இருந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் வீட்டை பார்வை செலுத்தும் போது திருமண வரன்கள் திருப்பி வருகிற கால சூழ்நிலை. ஆல்ரெடி பார்த்த வரன்கள் பதில் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அந்த வரன்கள் திருப்பி முடிவுக்கு வருகிறது. மனதுக்கு பிடித்த லைஃப் லாங்காக நல்லபடியாக இருக்கிற ஒரு வரன் செட் ஆக போகுது. இந்த வரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம், உங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துப்போகிற அம்சம் இருக்குது. பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்போதுங்க நல்லா கவனிச்சிக்க வேண்டிய விஷயம், நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாது. நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும், கூட ஜாதக பொருத்தம், கட்ட ரீதியாக பொருத்தங்கள் எப்படி இருக்குது, அதில் கூட்டு தசை, செவ்வாதோஷம், ராகுகேது இருக்கா, இந்த தசாபுத்தி அம்சத்தில் இந்த வருஷங்கள்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம், இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கணும். பொதுவாக 10 பொருத்தம் மட்டும் பார்க்குறது தவறானது. அந்த தவறும் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ இதில் சூட்சம விஷயமெல்லாம் ஒன்று இருக்குது. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் யோகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த நட்சத்திரக்காரர் இந்த நட்சத்திரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அது 10 பொருத்தத்தில் வந்துடும், இருந்தாலும் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்களை சூட்சமம் அறிந்து செயல்படுங்க. பார்ப்போம். ரைட். இப்போ திருமணத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் இந்த நிறைய பேர்த்துக்கு பெண் வீட்டார் இதில் திருமணம் வைக்க வேண்டிய அம்சம் வந்திருக்கு கோச்சார ரீதியாக. இப்போ லக்ன ஜாதக ரீதியாக பார்ப்போம். கோச்சார ரீதியாக ஆண் பெண் இவங்க பெண் வீட்டாரை வைக்க வேண்டிய கோச்சார ரீதியாக கால சூழ்நிலை இருக்குது. யாருக்கு வலுவாக இருக்கோ அப்படி வச்சுக்கிறது சிறப்பு. ரைட். இப்போ உங்களுக்கு 6ஆம் அதிபதி, உங்கள் ராசி அதிபதி ரெண்டுமே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கார். கூட ராகு பகவான். நிறைய பேர் வெளிநாடு சென்று போயிட்டு வரணும், வெளி மாநிலத்துக்கு சென்று வரணும் ஆசைப்பட்டவங்க இப்போ வாய்ப்பு வந்தாச்சு. இந்த நேரத்தில் தைரியமாக ப்ராசஸ் பண்ணலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி, விசா சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்டேஷன் வேலைகளுக்கு பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு.
இப்போ கோச்சாரத்தில் சில மாதங்கள் இருக்கிறது இந்த கிரக பிளான் காம்பினேஷன். இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி சில மாதங்கள் நன்றாக இருக்கும். இப்போ அடுத்தது ஒரு சிலர் சார் இப்போ எனக்கு வேலையில் கொஞ்சம் ஒர்க்கு ப்ரெஷராக இருக்குது, வேறு பக்கம் மாறலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். இப்போ இந்த மாறுறதுல பார்த்திங்கன்னா உள்ளூர்லேயே மாறலாமா, வேறு மாநிலம் போகலாமா, வெளிநாடு போகலாமா அப்படின்னு லக்ன அம்சம் தசாபுத்தி அம்சம் தேவை. அதனால் இறுதியாக என்ன சொன்னால் மாற்றக்கூடிய அம்சம் உண்டு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது விளக்கங்கள் கொடுக்குறேன். பட் இப்போ ஒரு மாற்றம் உண்டு. இந்த மாற்றத்தில் முக்கியமான விஷயம் போகும்போது ஒரு சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்டது, அதை கவனமாக எல்லாம் வாங்கிட்டீங்களான்னு பார்க்கணும். இந்த நேரத்தில் ஒரு இடமாற்றம் பண்ணுறாங்க, ஒரு சர்டிஃபிகேட் பெண்டிங் இருக்குது, ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, ஒரு டாக்குமெண்டேஷன் அவங்க தர வேண்டியது இருக்குது, ஒரு அப்ரூவல் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு பேச்சு மட்டும் நிற்கும். அது என்னென்னு பார்த்து சரி செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கீங்க. ரைட், இப்படி அப்ரூவல் பண்ணிட்டாங்க, எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், வாழ்த்துக்கள்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ப்ரொமோஷன் வகையில் சம்பள உயர்வு இந்த மாதிரி காலகட்டம் வந்தாச்சு. ரைட், இப்போ சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனை தான் ஓடிட்டுருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக வாங்குகிறாங்களோ இல்லையோ, இடத்த போய் பார்க்குறது, வீடை போய் பார்க்குறது, சும்மா பார்த்துட்டு வருவான். ஒரு புரோக்கரு வெண்டரு இவங்களையே விசாரிச்சுக்க தோணும், அவங்க தான் உங்கள்கிட்ட வருவாங்க. ஆக மொத்தம் இடம் வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனை அது சார்ந்தன ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும். போய் அடிக்கடி பார்க்க வேண்டி வரும். வாய்ப்பு இருக்காங்க, நிறைய பேருக்கு வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது. ஒரு வீடு பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு என்ன திசை செட் ஆகுது, தலைவாசல் எந்த பக்கம் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் வாஸ்து கரெக்டாக இருக்கா. ஒரு சிலருக்கு வந்து சமையல் ரூமு இந்த ஈசானியத்தில் அக்னி மூலையில் போடுங்கம்போ, ஒரு சிலர் வாயு மூலையில் போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி அம்சம் உள்ள ஜாதகமாக இது மாதிரியும் பார்க்கலாம். ஜாதகத்தின் சிறப்பு அம்சம் அது. பூஜை ரூம் எங்கே வைக்கிறது, இது மாதிரி எல்லாமே ஜாதக ரீதியாக எடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ரைட், இப்போ சொத்து சுகம் பார்க்கும்போது மாடி வீடு வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது. இப்போ வாடகைக்கு ஒருத்தர் மாறுறாங்க, சார் வீடு வாங்குகிற அம்சம் இல்லை, ஆனால் வீடு மாற போகிறோம், மாடி வீடு கிடைக்குதான்னு பாருங்கள், இல்லை கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் கிடைக்குதான்னு பாருங்கள். அந்த மாதிரி கிடைச்சாலும் மாறக்கூடிய அம்சம் இருக்குது. அப்படி யாராவது மாறுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுருவோம். ரைட், இப்போ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயம், மாணவர்கள் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறுகிற கால சூழ்நிலை. தயவுசெய்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். 4ஆம் இடத்தை சனியும் பார்ப்பதால் கொஞ்சம் மந்த நேரம் டயர்டாக இருக்கிறோம். அவனை அதை தகர்த்து நீங்கள் ஆரம்பிங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டா போதும், சூப்பராக டெவலப் ஆயிடுவீங்க. வீட்டில் உட்காந்து படிக்க முடியாத சூழ்நிலை வரவங்க வெளியே ஒரு இடத்துல வேறு இடத்துக்கு வீட்டுக்கு போய் இல்லை லைப்ரரியில் போய் உட்காந்து படிக்க பாருங்கள், வெற்றி நிச்சயம். உங்களுக்கு தன வரவுக்கு உண்டான கால சூழ்நிலை வந்திருக்கு, புது ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உண்டான காலகட்டம். இதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ரைட், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் உண்டு. இப்போ சின்ன ஒரு யோகம் இருக்குங்க. இப்போ கேரளா பக்கம் மலைக்கு போன 2-3 மாதம் வீடியோ சொல்லியிருந்தேன், ரிஷபராசிக்கு ஒரு லாட்ரி யோகம்னு. அதை ஃபோன் பண்ணி சொன்னார், சார் கேரளா பக்கம் மலைக்கு போயிருந்தேன், ஒரு லாட்ரி சீட் வாங்கினேன், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தது. அதாவது ஒரு லாட்ரிக்கு 5000 ரூபா இருக்குது, மொத்தமாக வாங்கியிருக்காரு, ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. ஒரு லாட்ரிக்கு 5000னா 10-15 இருக்கும் இல்லையா, மொத்தமாக அதே வந்திருக்குனார். அப்போ சரி சந்தோஷம் சார், வாழ்த்துக்கள் அப்படின்னு. அது நம்ம நேயர் தகவல் சொன்னதுங்கிறது இந்த சேனலுக்கு தான் ஒரு பெருமை. அவங்க பார்த்து அதை சொல்லணும்னு துணி இருக்குது பாருங்கள். அது மாதிரி சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பெரிய தொகை வேண்டாம். அப்போ ஒரு குபேர யோகம் உண்டு. இதை லாட்ரியில் மட்டும் பயன்படுத்தாமல் தொழில் முயற்சிக்காக, பொது முயற்சிக்காக, ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. அது லைஃப் லாங் இருக்கும். சிற்றின்பம் லாட்ரி சீட்டுங்க லைஃப் லாங் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று. இந்த நேரத்தில் ஹெல்த் ஸ்வீட் சம்மந்தப்பட்டது, இனிப்பு சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும். வயசானவங்களுக்கு ஒரு சிலருக்கு இதயம் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதை சில மாதங்கள் கவனிச்சுக்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போயும் அதே தான் சொல்கிறேன். அப்போ ஹெல்த் மேஜராக ப்ராப்ளம் வருமா இல்லையாங்கிறது மற்ற தசாபுத்தி சப்போர்ட்டில் தான் பெருசாக இல்லையா, கண் தொந்தரவு சர்ஜரி வருமா வராதான்னு அந்த பார்க்க முடியும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பாருங்கள். அப்படி அதாவது எமர்ஜென்சி பார்க்கணும்னா தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு சிலருக்கு கேன்சராக இருக்குமா, கட்டியாக இருக்குமான்னு ஒரு டவுட்டு. இது அப்போ கட்டி உடம்புல இருக்குது, என்ன கட்டியாக இருக்கும், என்ன கடவுளை வழிபாடு செஞ்சால் போகும் அப்படின்லாம் விஷயங்கள் டவுட் இருக்கும். அப்படி இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் தரப்படும். ரைட், இப்போ உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜினா இது எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ முக்கியமான ஒரு பரிகாரம் சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கோயில் வழிபாடு, என்ன பரிகாரம் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னா, முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டியது பார்த்திங்கன்னா லட்சுமி அம்சம், லட்சுமி கடாட்சமாக இருக்கணும். அலங்காரம் உள்ள ஒரு பெண் தெய்வம் ஃபஸ்ட்டு, அதான் அஷ்டலட்சுமியாக கூட இருக்கலாம். ரைட், ரெண்டாவது துர்க்கை அம்மன். ஒரு டைம் துர்க்கை அம்மனை வேண்டிக்கிட்டு
வெள்ளிக்கிழமை அன்றைக்கி துர்க்கை அம்மனுக்கு புடவை சாத்தி வழிபாடு ஒரு டைம் பண்ணி பாருங்களேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நினச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி கொண்டு வந்துடும். கண்ணு கெட்டி கை அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சு கை கெட்டி மிஸ் ஆன வாய்ப்புகள் கூட திருப்பி கொண்டு வந்துடும் அந்த வாய்ப்பு. இதை சரியான காலகட்டம் பயன்படுத்திக்கங்க. இந்த நேரத்தில் ஒரு சில எண்கள் பயன்படுத்துங்க, ரொம்ப யோகமாக இருக்கும். குறிப்பாக 4ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். பயன்படுத்தி கீழே தகவல் சொல்லுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகங்கள் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் கொடுக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.